டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும். அப்போ இந்த சமுதாயத்தில் நல்ல மதிப்போடு இருக்கணும்னா என்ன செய்யும்? இப்போ நாங்கள் இந்த உளவியல் ரீதியான செயலமர்வுகளை செய்கிற நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர், தனியார் நிறுவனங்கள், பொதுமக்களுக்கு பெரும்பாலானவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்ப முதலாவது இங்க கூட கதைக்க கூடாது, தேவைக்கு கதைக்கணும். நீங்க கூட கதைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வீக்கான ஆளுண்டு அவன் புரிஞ்சு கொள்ளுவான். இதை புரிதல் உண்டு. அதுக்காக கதைக்காம வர்றதில்லை. தொடர்பாடல் தேர்ச்சி மிக முக்கியமானது. உங்களுடைய மதிப்பை கூட்டுவது தொடர்பாடல் தேர்ச்சி. ஆனால் பொருத்தம் இல்லாமல் தேவையில்லாமல் கதைக்கக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, எல்லாரையும் மதிக்கணும், மரியாதை செலுத்தணும். எல்லாரையும், ஒரு சின்ன பிள்ளைண்டாங்க, ஒரு பெரியவர், ஊரில் இருக்கிறவர், யார் என்றான உயர்வு தாழ்வு இல்லாமல் நீங்கள் எல்லாரையும் மதிக்க வேணும். அதான ஹியூமனிட்டி. வெளிநாடுகளில் அந்த டீசன்ட் ரெஸ்பெக்ட், எல்லாருக்கும் அந்த மரியாதையை கொடுத்தீர்களானால் உங்களுக்கு அந்த மரியாதை இயல்பாக வரும். அடுத்தது, பிறரிடமிருந்து எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கறது இல்லை. இவர் என்ன தருவார், இவர் ஏதாவது செய்தார் தானப்பா, நான் ஏன் இவருக்கு செய்கிறேன், எனக்கு தேவையை நிறைவேற்றுறது. சில விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் இல்லை. சில விஷயங்கள், ஒரு பிச்சைக்காரருக்கு சாப்பாடு கொடுக்குறது, அதில் எதிர்பார்க்கக்கூடாது. ஏழைகளுக்கு உதவுறது, கல்வி நூல்களை அன்பளிப்பாக வழங்குறது, இப்படியான நல்ல விஷயங்கள். ஆக இதில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக பாராட்டுதல். நல்ல விஷயங்கள் செய்தால் வெரி குட், நல்லது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரை, மூத்தோர் வரை, நல்லா செய்தீர்கள், நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள், இன்று அழகாக இருக்கிறீர்கள், இன்றைக்கு இந்த திருநாள் தீபாவளி திருநாள்னா மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அந்த சிரித்த முகத்தோடு நீங்கள் மற்றவர்களை பாராட்டி அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது அவர்களை அறியாமலே உங்களை அவர்கள் வாழ்த்துவார்கள். ஒரு மிகப்பெரிய சக்தி. இப்போ கலாச்சாரங்களில் பாருங்க, காலை தொட்டு கும்பிட்டால் தொட்டு கும்பிட்டவருக்கு கூட பலன். பாருங்க, அது ஒரு சக்தி, அது ஒரு பண்பாடாக இருக்கிறது, அது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. நாங்கள் பெற்றோரை வழங்க சொல்கிறோம் பிள்ளைகளை. ஆக அடுத்ததாக, அருகில் இருப்பவர்களை, உங்களோட இருக்கிறவைய, சரி மனைவி பிள்ளைகள், சரி வேலத்தில் இருக்கிறவைய ஆக கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க, அவங்களே கொஞ்சம் செயற்பட விடுங்க. ஆக கண்ட்ரோல் படுத்தினால் உங்களை மதிக்க மாட்டாங்க. சில விஷயங்களில் கண்ட்ரோல் பண்ண வேணும், இது ஒரு சோஷியல் சயின்ஸ். ஆனால் எல்லாத்திலும் கண்ட்ரோல் பண்ணினா உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவனம் செலுத்துங்க. அடுத்தது, நீங்கள் நல்லா உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்போ ஒரு சமுதாயத்தில் நல்ல மதிப்பை பேணணும் வேண்டாம். அவர் ஒரு உழைப்பாளி, கடுமையாக உழைப்பார், கஷ்டப்பட்டு உழைப்பார். அங்கே உழைப்பில் மூண்டில் ஒன்றை சேமித்து வச்சிருக்கணும். பணம் தேவைக்கு முக்கியம். அப்போ இந்த பண்புகளை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் நீங்கள் சமுதாயத்தில் ஏனையவர்களால் நேசிக்கப்படுவீர்கள், ஏனையவர்களால் மதிக்கப்படுவீர்கள். இது எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட இளைஞர்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். நீ இப்படி இருக்கணும், நீ இந்த பண்புகளை பின்பற்ற வேணும், நீ இப்படி வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீ மற்றவர்கள் முன்னுதாரணமாக திகழ வேண்டும், மற்றவர்களுக்கு நீ உதவ வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. நன்றி, வணக்கம்.